பாத்தியா vlogs நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதுல வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம 6th சம் பார்க்க போறோம். அது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 6th சம்ல வந்து எப்பயுமே நமக்கு வந்து சம்ம வந்து நம்ம கரெக்ட்டா ரீட் பண்ண தெரிஞ்சாலே அதை அனலைஸ் பண்ணாலே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கொடுத்திருக்க क्वेश्चनக்கு வந்து நம்ம கரெக்ட்டா ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அத கரெக்ட்டா நம்ம ரீட் பண்ணுவோம். A = x belongs to whole number. W means whole number such that x greater than 2 அப்படினு கொடுத்திருக்காங்க. B வந்து x belongs to n such that 1 greater than x greater than and equal to 4 and 3 ஓட வேல்யூ 3 and 5. verify that first ஒரு சம் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, செகண்ட் ஒன் and third one. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல அவங்க கொடுத்த ஈக்குவேஷனுக்கு நாம சப்ஸ்டிட்யூஷன் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா a க்குன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்திருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ் எலிமெண்ட் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்து நம்ம கரெக்ட்டா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, a க்கு வந்து அவங்க என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க, w ங்கிறது என்னது, முதல் வீடியோலயே நான் சொல்லிருக்கேன், w means whole number. so whole numberனா எதில இருந்து வரும், 0 ல இருந்து வரும். whole number means 0 1 2 நம்ம up to whole number. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம வந்து எதில இருந்து எடுத்துக்கணும், 0 ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் அந்த இது வந்து x ங்கற நம்பர் வந்து 2 விட சின்னதா இருக்கும் அப்படினு வந்து அவங்க சொல்றாங்க. சோ நம்ம என்னென்ன நம்பர்ஸ் எடுக்கலாம், 2 விட சின்ன நம்பர்ஸ் வந்து எது 0 உம் 1 உம் நமக்கு வந்து 2 ங்கற நம்பரை விட சின்ன நம்பர்ஸ். ஓகேங்களா? சோ 0, 1. இப்ப b யோட வேல்யூ பாத்தீங்கன்னா x belongs to n. n ன்னா என்ன நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். சோ such that 1 greater than x greater than or equal to 4 அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. சோ n ஓட வேல்யூ வந்து என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? சோ ஸ்டார்டிங் from 1 2 3 up to numbers. ஓகேங்களா? சோ 1 greater than x. x விட 1 சின்னதுனா ஓகே, இந்த x வந்து இந்த 1 ங்கற நம்பரை விட பெரிய நம்பர். ஆனா 4 ங்கற நம்பரை விட சின்ன நம்பர்ஸா தான் இருக்கும் அப்படிங்கற கண்டிஷன்ல அது இருக்கு. சோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னு பாருங்க. b யோட வேல்யூஸ் 1 விட பெரிய நம்பர். சோ 2 3 4 வந்து எடுத்துக்கலாமா வேணாம்னா நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து greater than or equal to இந்த சிம்பிள் வந்திருந்தாலே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், 4 நம்ம வந்து எடுத்துக்கணும். சோ 1 வேணா 2 3 4 ஈக்குவல் அப்படி greater than or equal னு சொல்லி கொடுத்திருக்காங்க, 4 நம்ம எடுத்துக்கணும். தென் c யோட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க 3 5. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாலே நமக்கு அடுத்த ஈக்குவேஷனுக்கு நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம வந்து போடலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துப்போம். a cross b union c equal to a cross b union a cross c. இப்போ நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்ண சொல்லிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆன்சர்ல கொண்டு வந்து காமிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம we will take for left hand side. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்க, a cross b union c. இப்போ a cross இருக்கட்டும், b union c வந்து வேல்யூ நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்க போறோம். b union c. b union c யோட வேல்யூஸ் வந்து இருக்கு. b யோட வேல்யூ c யோட வேல்யூஸ் இருக்கு. யூனியன் அப்படினாலே நம்ம என்ன பண்ணனும், சேர்த்து இருக்கிற எலிமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணனும், ஜாயின் பண்ணி you have to write. so first b ங்கறதுல வந்து 2 3 4 இருக்கு, இதுல 3 5 இருக்கு. so இதுல இருக்கிற நம்பர் எலிமெண்ட்ல ஒன் டைம் எழுதினா போதும், ரெண்டுலயுமே இருக்கு அப்படின்னா ஒன் டைம் நீங்க எழுதினீங்கனாலே போதும். ஆனா வந்து எந்த நம்பரையும் நம்ம ஸ்கிப் பண்ண கூடாது, விட்டுற கூடாது, கரெக்ட்டா நம்ம எடுத்து எழுதணும். சோ b union c யோட வேல்யூஸ் என்னது, 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ b union c யோட வேல்யூஸ் வந்து 2 3 4 5. இப்போ அதோட நம்ம என்ன பண்ண போறோம், a cross b union c, a cross b union c. இப்போ இந்த வேல்யூஸோட நம்ம என்னத வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம்னா a ஓட வேல்யூஸ் வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம். a ஓட வேல்யூஸ் என்னது, 0 1. சோ நம்ம அதை எழுதிக்கலாம் 0 1
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ் பண்ணிட்டு B யூனியன் C யோட வேல்யூஸ் என்னது 2, 3, 4, 5. இப்போ நம்ம என்னது ஆல்ரெடி நம்ம முதல்லயே போட்டுருக்கோம் இல்லைங்களா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. Then 0 finish பண்ணியாச்சு go for 1 go 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்ல அதர்வைஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படினு சொல்லிட்டு நாம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இத நம்ம வெரிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைட வந்து நம்ம என்ன செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாருங்க A cross B union A cross C. First you have to find A cross B. A cross B ஓட வேல்யூ வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்போ A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ C ஓட வேல்யூ எல்லாமே நம்ம இங்க போர்ட்ல இருக்கு. நாம அதை வச்சு நம்ம என்ன பண்ணப் போறோம் A cross B வந்து டைரக்டா நம்ம எழுத போறோம். உங்களுக்கு நீங்க நான் எழுதும்போது நீங்க என் கூடயே வந்து நீங்க எழுதிக்கிட்டே இருக்கணும். அந்த சம்ஸ் வந்து நீங்க ஒரு பேப்பர் இல்ல ஒரு நோட்ல வந்து நீங்க என்ன பண்ணனும் வொர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடும் வரும் உங்களுக்கு வந்து ஈஸியாவும் உங்களுக்கு போட முடியும். எதை ஸ்கிப் பண்ணாம நம்ம கவனமா போட்டாலே நமக்கு ஆன்சர் கரெக்ட்டா ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா அப்ப 0, 2, 0, 3, 0, 4. Then 1, 2, 1, 3, 1, 4. Then next என்ன கொடுத்திருக்காங்க A cross C. A cross C. இப்போ A ஓட வேல்யூ C ஓட வேல்யூக்கு பார்ட்டிஷன் பண்ண போறோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஓகேங்களா இப்போ now we are going to find for left hand side finish பண்ணாச்சு right hand sideல A cross B யும் A cross C யும் கண்டுபிடிச்சாச்சு அது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனியன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் யூனியன்னாலே ஆல்ரெடி அது சொல்லிருக்கேன் உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து எழுதுறது A cross B union A cross C equal to இப்போ பாருங்க 0, 2 வந்து இங்க இருக்கு இங்க 0, 2 இருக்குங்களா இல்ல சோ மேல இருக்க ஒன் டைம் எடுத்து எழுதிக்கலாம் 0, 2 then 0, 3 இங்கே 0, 3 வந்திருக்கு சோ ஒன் டைம் மட்டும் நீங்க எழுதிங்கனாலே போதும் 0, 4 0, 4 1, 2 1, 3 then 1, 4 ஆல்ரெடி நம்ம 0, 3 எழுதி இருக்கோம் சோ அது don't write 0, 5 அதுவும் நம்ம can write 0, 5 1, 3 மேலேயே வந்திருக்கு சோ அதனால எழுதுறோம் 1, 5 இங்க எழுதல சோ you can write 1, 5 ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் யூனியன் பண்ணி எழுதிருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு ஆன்சர்ஸும் கரெக்ட்டா இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம் இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து இருக்கு சோ செக்கிங் process வந்து நம்ம பண்ண போறோம் 0, 2 இருக்கு இங்க 0, 2 இருக்கு 0, 3 0, 3 0, 4 0, 4 1, 2 1, 2 0, 5 இருக்கு 0, 5 இருக்கு 1, 3 1, 3 1, 4 1, 4 1, 5 1, 5 0, 5 இருக்கு இங்க 0, 5 இருக்கு சோ ஈக்குவேஷன் நம்பர் இத 2 ன்னு வெச்சுக்கலாம் சோ நம்ம என்ன பண்றோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு and ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம் ப்ரூவ் பண்ணிருக்கோம் from 1 and 2 வந்து வெரிஃபை சோ நான் இங்க எழுதி காட்டுறேன் பாருங்க from இத நாம இங்க கீழ எழுதணும் from 1 and 2 is verified இப்படி நாம என்ன பண்ணனும் இந்த சம்ம வந்து நம்ம finish பண்ணனும் ஓகே இப்போ நம்ம வந்து செகண்ட் சம் வந்து அத பார்க்க போறோம் அது என்னன்னா A cross B intersection C equal to A cross B intersection A cross C இப்போ இதுல பாருங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்க இதையும் நாம அப்படியே எடுத்துக்க போறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு and ரைட் ஹேண்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க A cross B intersection C அப்படினு கொடுத்திருக்காங்க இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் B intersection C தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்ப B intersection C equal to B யோட வேல்யூ C யோட வேல்யூ நான் இங்க எடுத்து எழுதி இருக்கேன்
அப்ப நம்ம இதுல இருந்தே நம்ம பார்த்து நம்ம B இன்டர்செக்ஷன் C வந்து எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங் உங்களுக்கு வந்து சொல்லிருக்கேன் இல்லைங்களா? இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ரெண்டு செட்லயும் இருக்கிற காமன் எலிமெண்ட் தான் வந்து நம்ம எழுதணும். சோ இங்க இருந்தே நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்க 2 இருக்கு, இங்க 2 இல்ல. சோ இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. சோ you will take for number 3. 4 இங்க இருக்கு, இங்க 4 இல்ல. சோ அதனால 4 வந்து நம்ம எடுக்க முடியாது. 5 இங்க இருக்கு, அது நம்ம எடுத்து எழுத முடியாது. சோ காமன் எலிமெண்ட் தான் நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் அர்த்தம். சோ அதனால காமன் எலிமெண்ட் வந்து நம்ம எடுத்து எழுதிக்க போறோம். B intersection C, what is the answer? Number 3. ஓகே, அந்த எலிமெண்ட் வந்து எழுதியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு A cross B intersection C. A ஓட values 0, 1. Then B intersection C ஓட values வந்து என்ன பண்ணணும்? அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம். அதோட ஆன்சர் நம்பர் 3. So 0, 3 எழுதியாச்சு. 1, 3. So this is first equation. அதாவது left hand side வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. We go for right hand side. Right hand side என்ன கொடுத்திருக்காங்க? A cross B intersection A cross C. A cross B intersection A cross C. So first you can find A cross B. இப்போ A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ இத வச்சு நம்ம இப்ப எழுதலாம். 0, 2, 0, 3, 0, 4. Then 1, 2, 1, 3, 1, 4. ஓகேங்களா? இப்போ B cross sorry. A cross B எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணனும். எதோட? A cross C ஓட நம்ம இது பண்ணனும். இன்டர்செக்ஷன் பண்ணனும். இப்போ A cross C. இப்போ A க்கும் C க்கும் நம்ம எடுத்து எழுதணும். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ A cross B க்கும் A cross C க்கும் இன்டர்செக்ஷன் என்னென்ன வருதோ அதை வந்து நம்ம எடுத்து எழுத போறோம். A cross B intersection A cross C. காமன் எலிமெண்ட் இதெல்லாம் இருக்கு. 0, 2 இருக்கு, இங்க 0, 2 இல்ல. 0, 3 இருக்கு, இங்க 0, 3 இருக்கு. So you will take this 0, 4 இங்க 0, 4 இல்ல. 1, 2 இங்க 1, 2 இல்ல. 1, 3 இங்க 1, 3 இருக்கு. So you will take 1, 4 இங்க 1, 4 இங்க 1, 5 தான் இருக்கு. So அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. 0, 3 யும் 1, 3 யும் நம்ம எடுத்துக்கலாம். 0, 3 அடுத்து 1, 3. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட் ஹேண்ட் சைடு வந்து செக் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து 0, 3 and 1, 3 வந்திருக்கு. இங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடுலயும் 0, 3 1, 3 வந்து வந்திருக்கு. So you can write left hand side equal to right hand side is verified. அப்படி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் சம் போலாம். A union B கண்டுபிடிச்சிட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் C ஓட பண்ணறோம். ஈக்குவல் டு A cross C union B cross C வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இதுலயும் அதே மாதிரி தான். You will take for left hand side and right hand side. First you will take left hand side equal to A union B cross C. இப்போ A union B ஓட வேல்யூஸ் என்ன? A union B, A க்கும் B க்கும் யூனியன் பண்ணனும். அதுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் வரும்? இங்க 0 இருக்கு, இங்க 0. A union B cross C. ஓகேங்களா? இப்போ நம்ம A க்கும் B க்கும் ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணி நம்ம எழுதுறோம். யூனியனால என்னன்னா ரெண்டு ஜாயின் பண்ணி எழுதுறது. So 0, 1, 2, 3, 4. இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A union B ஓட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் C பண்ணனும். C ஓட எலிமெண்ட் A union B ஓட நம்ம என்ன பண்றோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம். அதாவது 0, 1, 2, 3, 4 கார்ட்டீசியன் கிராஸ் C ஓட வேல்யூ 3, 5. இப்போ நம்ம இதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் C ஓட வேல்யூவோட நம்ம கார்ட்டீசியன் பண்ண போறோம். 0, 3, 0, 5. அடுத்து இதை விட்டுட்டு இதை எழுதி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1, 3, 1, 5.
இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் 2 3 2, 5 then 3 3, 3 5 then 4 3 4, 5 ஓகேங்களா. இப்போ நம்ம A யூனியன் B அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் C நம்ம பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் நம்ம இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ we go for ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல வந்து பாருங்க A cross C யூனியன் B cross C. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? A cross C வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். A cross C க்கு A ஓட வேல்யூ B, C ஓட வேல்யூஸ் இங்க இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம A cross C வந்து எடுத்து எழுத போறோம். 0, 3 0, 5 1, 3 1, 5 then next வந்து B cross C equal to B ஓட வேல்யூ C ஓட வேல்யூ நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்க போறோம். B ஓட வேல்யூ C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா கார்ட்டீசியன் பண்றோம். 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 5 இப்போ 4, 5 வந்து ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து என்னது இதனோட வாட் இஸ் திஸ் B cross C வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அத நம்ம ஃபினிஷ் பண்ண இப்போ ஃபுல்லா ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணனும்? A cross C யூனியன் B cross C வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க A cross C யூனியன் B cross C ஈக்குவல் டு இங்க எழுதணும். நம்ம எனக்கு இடடாதபடி நான் இங்க வந்து எழுதுறேன். சோ இதுல இருக்க ரெண்டு கார்ட்டீசியன் இதுலயும் நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம எடுத்து இங்க எழுத போறோம். செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட் எடுத்து எழுத போறோம். 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5 ஓகேங்களா. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட்டா இருக்கா, கரெக்டா இருக்கா அந்த எலிமெண்ட்லாம் அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இஸ் வெரிஃபைட் நம்ம எழுத முடியும். சரிங்களா. அப்ப 0, 3 0, 3 0, 5 0, 5 1, 3 1, 3 1, 5 1, 5 2, 3 2, 3 2, 5 2, 5 3, 3 3, 3 3, 5 3, 5 4, 3 4, 3 4, 5 4, 5 okay. So left hand side right hand side equal ஆச்சு. So left hand side equal to right hand side is verified. அப்படி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6th சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆப்ஷனில் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கார்ட்டீசியன் பண்ணி அந்த கார்ட்டீசியனில் வந்து யூனியன் பண்ணுமா இன்டர்செக்ஷன் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதில் டவுட்டை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கார்த்திகா விளாக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.